கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சி ஜெபிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்த்து ஜெபிக்க போகும் துறை மருத்துவத்துறை. இது ஒரு முக்கியமான ஒரு துறையாகும். கடந்த சில காலமாகவே இந்த மருத்துவத்துறையில பல குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கு. சிறு வயதிலிருந்தே டாக்டர் ஆக வேண்டும் என்ற நம் பிள்ளைகளின் கனவு கனவாகவே போய்கொண்டிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இதற்காக அதிகமாக முயற்சி செய்து படித்தும் கூட அவங்களால நம்மளுடைய தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியல. அவங்களால அப்பியர் ஆக கூட முடியல. கடந்த மே மாதம் நீட் யூஜி தேர்வு நடைபெற்றது. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டது. ஏனென்றால் நீட் யூஜி பேப்பர் லீக் ஆகிவிட்டது. இதனால் பல மாணவர்கள் மன அழுத்தத்துல தள்ளப்பட்டு தற்கொலைக்கு நேராக சென்றாங்க. இது எவ்வளவு ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு காரியமாகும். நாம இதுக்காக எவ்வளவு அதிகமா ஜெபிக்க வேண்டி இருக்கு. ஒரு நாட்டோட ஹெல்த் கேர் சிஸ்டம் சரியில்லைன்னா அங்க இருக்க மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி சரியா இருக்கும்? நம்முடைய சொசைட்டில இளம் மருத்துவர்களுக்கு எப்படி ஒரு என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கோம்? நம்மளுடைய மருத்துவர்கள், நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் எல்லாம் சரியா இருந்தா தானே நம்ம எல்லாருமே நலமா இருக்க முடியும். நாம இதுக்காக அதிகமா ஜெபிக்க வேண்டியது இக்காலகட்டத்துல அவசியமா இருக்கு. இதை குறித்து மேலதிகமான காரியங்களை சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவங்க விளக்கி கூறுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் இந்திய தேசத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் எல்லா நிலையிலும் தேசமானது ஒரு குழப்பத்தின் மத்தியிலே கடந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேசம் ஒரு தத்தளிப்பான சூழ்நிலை, ஒரு தவிக்கிற சூழ்நிலை கடந்து போகிறது. எது எடுத்தாலும் ஒரு தத்தளிப்பு, எது எடுத்தாலும் தவிப்பு. அதுக்கு காரணம் என்ன என்றால், இந்திய தேசமானது, அதுவும் விசேஷமாய் தென் மாநிலங்களானது இந்தியாவுடைய எடுப்புகளுக்கு ஒரு காரணமாக இருக்க போகிற ஒரு மாநிலமாக இருக்கிறபடினாலே இந்தியாவின் வடப்பகுதியை காட்டிலும் தென் பகுதியிலே தீமையான கிரிகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எதை எடுத்தாலும் குழப்பம், எதை எடுத்தாலும் போராட்டம், எதை எடுத்தாலும் கடலை உண்டாக்கி கர்த்தருடைய ஜனங்கள் நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு தீமையான காரியங்களை சத்துரு கட்டளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை நம்ம பார்த்து நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் மருத்துவத்துறை. இன்றைக்கி மருத்துவத்துறையானது அநேக காரியங்களில் சிக்கி தவிப்பதை நம்மால் உணர முடிகிறது. சமீப நாட்களாக இந்த நீட் தேர்வு நிமித்தமாக இந்தியாவில் டெல்லியில் மற்றும் பல மாநிலங்களில், பஞ்சாபில், பல இடங்களில் பார்ப்போமானால் நிறைய கலவரங்கள், போராட்டங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த நீட்டை குறித்து இவ்வளோ போராட்டங்கள்? ஏன் இதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும்? யாரோ ஒரு டாக்டர்ஸ் தானே, யாரோ ஒரு மருத்துவத்தில் இருக்கவங்க தானே இருக்கிறாங்க, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேட்போமானால், நாம் ஒருவேளை அப்படி யோசிப்போமானால், இனி வர நாட்களில் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் ஒரு துறைக்கு கடந்து போக வேண்டும். ஒருவேளை நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிற பள்ளிக வாலிப பிள்ளைகள் அவர்கள் முடித்து அடுத்த ஒரு நிலையில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ள வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவை. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், நீட்டினாலே இந்தியாவிலே நடக்கிற இந்த குழப்பங்களுக்கு காரணம் என்ன, நீட் என்றால் என்னன்னு பார்த்து அதற்கப்புறம் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நீட் என்பது இந்தியாவிலே மருத்துவ படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கான நுழைவு தேர்வாகும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நீட். இந்த தேர்வு முகாமை NTA நடத்துகிறது. இது MBBS மற்றும் BDS போன்ற மருத்துவ படிப்பிலே சேர இந்த நீட்டானது உதவுகிறது. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு நிலைகளுக்காக மொத்தம் 4 வகையான நீட் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது நீட் UG, அண்டர் கிராஜுவேட், இளங்கலைன்னு சொல்லுவாங்க. அதில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம். ரெண்டாவது இன்னொன்று இருக்குது, நீட் PG, போஸ்ட் கிராஜுவேட். இது MBBS படித்து முடித்த இளம் மருத்துவர்கள் இதை எழுதலாம். MD, MS, PG, டிப்ளமோ போன்ற உயர் மருத்துவ படிப்புகளை படிக்கிறவர்கள் பங்கு பெற முடியும். மூன்றாவது நீட் MDS, மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இது டென்டல் எழுதுகிறவங்க, BDS மருத்துவம் முடித்தவர்கள் இதை எழுதலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேர்வு மூலியமாய் பல் மருத்துவத்திலே முதுநிலை MDS படிப்பிலே சேரலாம். நான்காவது இன்னொன்று இருக்குது, நீட் SS, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. முதுகலை MDS, MS மருத்துவ படிப்பை முடித்தவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். இது DM, MCH போன்ற மிக உயர்ந்த சிறப்பு மருத்துவ படிப்பிலே சேருவதற்கு இது ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. இந்தியாவில்
நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் எண்ணிக்கை மாத்திரம் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள். இப்போ சமீப காலமாக இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குறித்து நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு ஏதோ மருத்துவத்துறையில் மாணவர்கள் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள், ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, கலவரம் பண்ணுறாங்க, சில பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க போராடுறாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே என்ன நடப்பது என்பதை பார்த்து நாம் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படும். நம்ம பெரிய அதிகாரிகள் கிடையாது, நம்மளோட அரசாங்கத்தை மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். இந்தியாவில் மொத்தம் அரசு மருத்துவக் கல்லூரி என்பது மிக மிக ரொம்ப குறைவு. இந்தியா முழுசும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம், மற்ற இந்தியாவில் பல இடங்களில் பார்க்கலாம் ரொம்ப குறைவான காரியம். இதனால் தகுதியான பல மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. இந்தியாவில் அரசு இடம் கிடைக்காததில் தனியார் மருத்துவக் கல்லூரி நாடும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்தியாவில் கல்லூரியில் பிரைவேட் காலேஜில் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடி ரூபாய் வரை செலவாகிறது. ஒருத்தர் பிரைவேட் காலேஜில் போகணும் அப்படின்னா இந்தியாவோட கல்வித்துறை இன்றைக்கு வியாபாரங்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அதிகமாக செபிக்கிறோம். இனி ஒரு நாட்களில் கல்லூரிகளில் படிப்பதற்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இனிமேல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நாட்களில் இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு பட்டணங்களில் தேசங்களில் நிறைய காரியங்களை நம்மால் செய்ய முடிகிற சூழ்நிலை கூட இப்போது இதை வைத்து அடுத்து என்ன செய்ய முடியும்னு தெரியாதபடிக்கு அநேக குழம்பி இருக்கிறாங்க. சில இடத்துல இது வெறும் ஃபீஸ் மாத்திரம் இல்லை, டொனேஷன் என்ற பேரில் மறைமுகமாய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் வசூலிக்கப்படுகிறது. இதனால் அநேக மாணவர்கள் இந்தியாவில் படிக்க முடியாதபடிக்கு வெளி தேசங்களுக்கு கடந்து போய் தங்கள் மருத்துவ படிப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். இது நாம் அறிந்தது தான். இந்தியாவில் தங்கள் மருத்துவ பயிற்சியை தொடங்கும், மருத்துவ உரிமையை பெறவும், லைசன்ஸ் பெறவும் FMG என்ற தேர்வை அவர்கள் எழுத வேண்டும். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனை அவர்கள் எழுத வேண்டும். 1 வருஷ காலம் அவர்கள் இன்டர்ன்ஷிப் அவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் அது ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டில் இங்கேருந்து பணம் அதிகமாக செலவாகி இந்தியாவில் படிக்க முடியல என்று சொல்லி ஏழை நடுத்தர மாணவர்கள் பெரிய கோடீஸ்வரர் தன் கோடிக்கான பணத்தை கொடுத்து அந்த சீட்டை வாங்கிட முடியும். ஆனால் ஏழை பிள்ளைகள் நடுத்தரத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிள்ளை நாட்களை படித்தால் போதும். ஏன் அப்படின்னா படிக்கிற ஜனங்கள் எழுப்பப்பட்டால் தான் நாளைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாரு எழுப்புன காலம் வரும்போது அதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இவங்க படித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் இங்கே படிக்க முடியாதனால வெளிநாட்டில் கடந்து போய் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் படித்துக்கொண்டு இப்போ ஒரு 3-4 வருடம் முன்பாக கடந்து போனவர்கள் கொரோனா பாதிப்பு வந்த நிமித்தமாக பலரால் படிக்க முடியல. பலர் தங்களுடைய படிப்பை பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணி வந்துட்டாங்க. அதே காலகட்டத்தில் உக்ரைன் வார் நடந்துச்சு. அந்த வார் நடக்கும்போது பல பிள்ளைகள் இங்கேருந்து பல தேசங்களை கடந்து போய் அங்கேயே அவர்கள் படித்து கொண்டு வந்தார்கள். அது நிமித்தம் பெரிய தடை. லீவில் சில பேர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, சிலர் அங்கே போக முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பாட புத்தகங்களை பாடம் நடத்துவதில் ஒரு சிரமம் ஏற்பட்டபடினாலே அவர்கள் அது 2 வருடமாக 3 வருடமாக 1 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை சத்துரு எப்படி போராடுறான் பாருங்கள். பிள்ளைகள் படிக்கிற வேலையில் அவங்க படித்து வருவது மெடிக்கல் படிக்கிற ரொம்ப கஷ்டம். நல்ல மார்க் எடுத்து போனால் தான் படிக்க முடியும். அவள் நல்ல கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் எடுத்து இங்கே பணம் கட்ட முடியாது. இங்கேருந்து புறப்பட்டு போய் தகப்பன் தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நகையெல்லாம் வச்சு அடகு வைத்து பல சொத்தெல்லாம் விற்று போய் பல தேசங்களை படிக்க வைத்து திரும்ப இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் 1 வருஷ காலம் இன்டர்ன்ஷிப் நடத்தணும். நீங்கள் கொரோனாவில் அங்கே இருந்தீங்க, உங்களுக்கு அந்த இதில் உக்ரைன் வார் நடந்துச்சு, அதனால் நீங்கள் சரியாக உங்களால் எக்ஸாம் அந்த இடத்துல உங்களால் படிக்க முடியல. திருப்பி இந்தியாவில் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வருத்தப்படுத்தி அவர்களை மன நோவாக்கி அந்த காரில் செய்ய முடியாதபடிக்கு கார்கள் இந்தியாவில் சமீப காலமாக பாருங்கள் நீட் குளறுபடிகள் எப்படிலாம் வருது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு இந்தியா முழுதும் 22.4 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினார்கள். அதில் மே 8ஆம் தேதி நீட் வினாத்தாள் அது லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி தேசிய அளவில் NTA என்ற மறு தேர்வை திரும்ப அது நடத்தும்படி அவர்கள் அறிவித்தார்கள். மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு அர்ப்பணிப்போடு படித்து தேர்வின் முடிவை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளோட மனசில் எப்படி கஷ்டம். நல்லா எக்ஸாம் எழுதிட்டோம், பாஸ் பண்ண போகிறோம், நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆவலாக காத்து கொண்ட பிள்ளைகள் மனசில் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் மனநிலை. இதன் மத்தியில் இந்த அறிவிப்பு இந்த தேர்வு எழுதின லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் உண்டாக்கி பல மாணவர்கள் நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில் எதையோ இழந்ததை போல அவர்கள் தங்கள் தனிப்பட்டு விடப்பட்டது போல காணப்பட்டார்கள். சிலர் தற்கொலைக்கு நேராய் கடந்து போனதை பார்த்தோம்.
நிறைய தற்கொலைகள் இந்த நீட் மூலிமா யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் மாத்திரம் இந்தியாவில் 12 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. கடந்த நாட்களில் எத்தனையோ பேர், சிலது மீடியாவில் வருகிறது, சிலது மீடியாவில் வராதபடிக்கு மறைக்கப்படுகிறது. நமக்கு தெரிந்து 12 பேர் மறிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க மருத்துவத்துறை தான் கனவு. மருத்துவத்தை தாண்டி இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. படித்தெல்லாம் மருத்துவத்துக்காக தான். திடீர்னு அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தவங்க, இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க அப்படின்னா மேலே இன்னொரு காரியத்தை படந்து போகலாம். ஆனால் இந்த மெடிக்கலில் படிக்கிறவங்களுக்கு இது மாத்திரம் தான் அவங்க வாழ்வாதாரம். அப்போ இதில் நடப்பது காரணம் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் பயிற்சி நிறுவனங்கள் தங்கள் சொந்த லாபத்துக்காக ஆண்டுதோறும் நம்ம வீட்டு பிள்ளைகளை அநேகரை பலி கொடுக்கும்படியான காரியங்கள், இது பின்பாக ஒரு பெரிய ஒரு பொல்லாத தீமைகள் நடந்து கொண்டிருக்கும். அதற்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். வீட்டில் என்னெல்லாம் தீமைன்னு பார்த்தீங்கன்னா, வினாத்தால் கசிவாகும். ரெண்டாவது ஆள் மாறாட்டம்னு சொல்லுவாங்க. போலி தேர்வு மையங்கள் மற்றும் இந்த கருணை மதிப்பெண் என்று பல்வேறு விதமான இவங்களா பார்த்து கருணை மதிப்பெண் போடுவது, இது ஒவ்வொரு முறையும் ஏதாவது தடைகளை செய்து அந்த எக்ஸாம் நிப்பாட்டும்படியான கிரிகள். இது நிமித்தமாக வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளை மனதில் ஒரு பெரிய ஒரு இந்த வாழ்வாதாரத்துக்கு உண்டான காரியம் ஒன்றும் இல்லாதபடிக்கு அவளை முடக்கும்படி கிரி செய்கிற காரியங்கள். இப்போ நம்ம ஆகஸ்ட் இருக்கிறோம். இந்த மாதத்தில் பிஜி நீட் நடக்க உள்ளது. இதில் குறிப்பிட்ட எந்த விதமான முறைக்கு நடக்காதபடிக்கு உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பிஜி எத்தனை பிள்ளை யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த தீமை நடக்குது? நான் ஜெபிக்க வேண்டியிருந்து ஜெபிக்காமல் இருக்கனால தான். மருத்துவத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க, நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நல்ல வழிவாசல் திறக்கப்படுது, வழிகள் திறக்கப்படுது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வராங்களே, கர்த்தர் நம்ம கொடுத்தாரு. ஜெபிப்பதற்கு ஆட்கள் வருவதில்லை. நீங்கள் பின்னால் ஜெபித்திருந்தால் எத்தனை பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை தற்கொலை, எத்தனை பிள்ளையோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்ம கணக்கு கேட்பார். இன்றைக்கி எந்த இடத்துலையுமே அந்த பிள்ளைகள் வாய்ப்பு இல்லை. படிக்கிற நிலைமையில் அவங்களுக்கு பிரச்சனை, போராட்டங்கள், அரசாங்க நிலைமையாக அவங்க சரியான அது கைடன்ஸ் கிடையாது. யார் இவர் கையிலாக கொடுப்பது? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தான் கையிலாக கொடுக்கணும். நாம் தான் பிள்ளைங்க ஜெபிக்கணும். நாம் முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி பார்த்த எந்த அரசாங்கமும் இதை கொண்டு வர முடியாது. கர்த்தர் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். கர்த்தர் நினைத்தால் எதையும் சுலபமாய் காரியம் செய்ய முடியும். நம்ம கர்த்தர் நோக்கி பார்க்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குறித்து கடந்த வாரம்லாம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் எந்த மாநிலம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் மொத்தம் 670 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் இருக்குது. இதில் அரசு கல்லூரியில் 415 இடங்களும் 215 இடங்கள் அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீடு அது வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த படிப்பில் சேர அரசு மருத்துவர்கள் ஓய்வு பெறுவர் அங்கே தான் அவங்க படிப்பாங்க, அங்கே தான் இருந்து காரியங்களை செய்வார்கள். இதனால் மருத்துவமனையில் மருத்துவ வல்லுநர்கள் இவ்வளோ நாள் கிடைச்சி வந்தாங்க. இப்போது அரசு மருத்துவருக்கான 210 இடங்களை கலந்தாலோசிக்கும் பணி நடத்தப்பட்டு 150 இடங்கள் காலியாக இருப்பதாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு இப்போது அது ஃப்ரீயாக இருக்குது அந்த இடங்கள்னு சொல்லி இதனால் உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 159 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு இடங்களை மத்திய அரசிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நீட் உட்பட பல்வேறு தடைகள் மூலமாக தமிழ்நாடு உயர் சிறப்பு சாதனைகள் மற்றும் மாநில ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை பகிர்ந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுற சூழ்நிலை கூட தான் இருக்குது. கொடுங்க, உங்களாம் இருக்குது கொடுங்கன்னு சொல்லி நம்ம மாநிலத்தை நிர்பந்திக்கிற சூழ்நிலை. இந்த மாநிலத்துக்காக ஒதுக்கப்பட்ட உயர் மருத்துவ கல்வி இடங்களை இழப்பது என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாதது. இனி எல்லா மாநிலத்தும் இப்படிப்பட்ட காரணம் வரும். அப்போ மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம போய் போராட முடியாது, நம்ம போய் எந்த இடத்துலையும் யாருமே கேட்க முடியாது, நம்ம கோஷம் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று தெரியும், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் நோக்கி நம்ம கதறும் போது கர்த்தர் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். தேவனால் மாற்றம் தான் அந்த காரியத்தை மாற்ற முடியும். இதற்கு யார் உத்தரவாதம் பண்ணணும்னா அந்தந்த மருத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்ஸாக இருக்கிற நாள் உங்கள் பிள்ளைங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு லாயராக இருக்கும் பிள்ளை லாயராகணும்னு நினைப்பாங்க, ஒரு சயின்டிஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிள்ளையை சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு டாக்டராக நினைக்கிறவங்க கண்டிப்பாக தன் பிள்ளை டாக்டராக மாட்டும் தான் நினைப்பாங்க. அப்போ இந்த உத்தரவாதம் இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு போயிடும். இதில் பாருங்கள், ஒரு பக்கம் மாணவர்கள், இன்னொரு பக்கம் பெற்றோர்கள். எப்போ பிள்ளைகள் படித்து முடிப்பாங்க? இதுவும் விசேஷமாக வாலிப பிள்ளை யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகளுக்கு கூட எப்படி இருக்கும்? ஒரு வாலிப பிள்ளை அது முடிக்க அப்படின்னாலும் காலேஜ் முடித்து வரும்போது 28-29 வயசாகிடும். அவங்க இனிமேல் வேலை கிடைத்து அவங்க வாழ்க்கைக்கு போய் யோசிச்சு பாருங்கள். நடுத்தல இருக்கிற குடும்பத்தோட தகப்பனோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவர்களும் மனம் கலங்கி அவங்களும் என்ன நடக்குமோன்னு சொல்லி பிரதிலித்து நம்ம கவலைப்படவே வேணாம். ஜெபிப்போம், கர்த்தர் காரியம் மாற்ற வளராக இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரே காரியம், மற்றவங்க யாரை கொடுத்து இல்லைங்க, கர்த்தர் வைப்போம். தங்களுடைய சக்தியை மிஞ்சி செஞ்சுருக்கிற காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். பிள்ளைகள் டாக்டர் ஆகி கொண்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா இப்போ திருப்பி 1 வருஷன்றாங்க. இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த இப்போ நீட் பிரச்சனை நிறைய காரியம் இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கர்த்தருடைய எடுப்பில் அக்கிலையும் போடப்போகிற தடையாக இருக்கிற இப்படி காரியங்களை ஜெபத்தால் மாத்திரம் தான் உடைக்க முடியும், ஜெபத்தால் தான் மீட்டுக்கொள்ள முடியும். மருத்துவத்தில் அதிகாரம் இருக்கிற சிலர் செய்கிற இந்த தவறுனால
அவங்களோட அதிகார துஷ்பிரயோகத்தினால தீமையானது தேசத்தில் இப்படிப்பட்ட காரியம். இது நிமித்தமாக வாலிபர்கள் தங்கள் நேரத்தை, தங்கள் காலத்தை, தங்கள் ஜீவனை கூட அநேகர் இழந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இதற்கு அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் பிஜி நீட் எக்ஸாம் வருது. எல்லா டாக்டர்ஸ் நீங்கள் ஜாம் பண்ணி, இப்போ டாக்டராக இருக்கிறீங்களே, நீங்கள் அடுத்து பிஜி எழுத போகிறீங்களே, அதுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜாம் பண்ணுங்க. ஏற்கனவே டாக்டர் ஆகிட்டீங்களே, உங்கள் பின்னால் வரப்போகிறவங்க நம்ம தமிழ்நாடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நாளைக்கு அந்த இடத்துல வந்து கூட நிற்க போகிறாங்க. அப்போ பக்கம் வருகிற நல்ல ஞானத்தோடு இதுவரையும் கஷ்டப்பட்டு உள்ளே வரும்போது மன சமாதான குறைவாய் தனிமையில் வந்து ஒரு பெரிய நெருக்கத்தில் என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு வெறுப்போடு உள்ள வரக்கூடாது. புதிய வாசல் அவர்களுக்கு வர்ற கல்வியாடில் திறக்கப்பட நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். குறிப்பாக வாழ்விட மனங்களை குறிவைக்கிற, சிந்தைகளை குறிவைக்கிற பொல்லாத ஆவில் கட்டப்படணும். சோறு உண்டாக்குறது, மன அழுத்தத்தினால் ஜனங்களை மறிக்க வைக்கிற ஆவி, தற்கொலை நேர தூண்டுற அந்த பொல்லாத ஆவி வாலிபுல தொட்டுவிடாதபடிக்கு நாம் செபிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, இன்றைக்கி தேசத்தில் அதுக்கான சட்டங்கள் வருகிறது, இதுக்கான தீமை வருகிறது. இதை குறித்து கர்த்தர் ஏதாவது பேசியிருக்கிறாரா? தீர்க்கதரிசனம் பார்ப்போமானால் கர்த்தர் பேசியிருக்கிறார். மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் செல்குமார் மூலியமாய் 2017 ஆண்டு கர்த்தர் வெளிப்படுத்த தீர்க்கதரிசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. இதை படிக்கும்போது கர்த்தர் ஏற்கனவே இது குறித்து தீமையான காரியம் வரும் என்று கர்த்தர் முன் அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன காரியம், விழுந்து போன தூதரை வணங்கி வந்த அந்த கானானியர்கள் ஃபுவா என்ற ஆவி வணங்கி வந்தாங்க. இந்த ஆவி என்ன செய்யும் அப்படிமா, மனித உயிர்களை வேட்டையாடி கொள்வதும் திலான ஜனங்களை ஒரே சமயத்தில் அழிக்கவும் தக்க கிரிகளை நடப்பிக்கிற அந்த ஆவி பேர் ஃபுவா என்ற ஆவி. இந்த ஆவி தான் தேசத்தின் அதிகாரங்களில் ஆட்சியாளர் மத்தியில் இப்படிப்பட்ட தீமையான காரங்களை கொண்டு வந்து ஜனோட மனங்களை வந்து குழப்பவும், ஜனங்களை வேட்டையாடி ரத்தம் சிந்த வைக்கவும், அவர்களை தற்கொலை செய்ய வைக்க போராடுற ஆவி. இந்த ஆவி மனிதன் மனங்களை கட்டுப்படுத்தவும், அவர் எண்ணங்களை தப்ப விடாமல் சிறைப்பிடிக்கவும் செய்கிற ஆவி. மனித நினைவுகளில் வெறுமையும் குழப்பங்களை கொண்டு வர ஆவி. அந்த ஆவி கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படிப்பட்ட தீமைகளை ஜனங்கள் ஏன் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுமை மனதில் கொண்டு வந்து வைத்து அவளை செயலற்றலாக்கி அவளை தற்கொலைக்கு நேராக வழிநடத்துகிற ஆவி. ஏற்கனவே இந்த ஆவி விபத்துகள்னால, அநேக விஷயத்தினால, சண்டைகளால், கலவனால திரளான ஜனங்களை மறிக்க வைக்கிற இந்த ஆவி இப்போது இந்த நீட்டு மூலியமாய் மருத்துவத்துறையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவி கட்டி செபிக்க போகிறோம். சிந்தப்படுற ரத்தங்கள் மூலியமாய் இது தன்னை பலப்படுத்தி கொண்டு கடைசி காலத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள கிரியை செய்கிற அந்த ஆவி ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். மருத்துவர்களுக்கு எல்லாரும் செபிங்க. ஒருவேளை இப்போ தான் பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க, இனிமேல் மருத்துவத்துறை என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் தேசத்தில் இருக்கிற அறிஞர்கள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஜெபித்தால் காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எந்த அரசாங்கம் மாற்ற முடியாது, எந்த அரசியல்வாதம் மாற்ற முடியாது, யார் சட்டம் பண்ண மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நினைச்சா ஒரு நிமிஷம் போதும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கட்டு வைத்தும் சொல்கிறது. அப்படின்னு நாம் பண்ண போகிற காரியம், மருத்துவரை சேர்ந்திருக்க வாலிபர்கள், வாலிப பெண்களை கர்த்தரை கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். மருத்துவத்துறையில் எதிர்காலமானது வாலிபர்களை குறிவைத்து அவர்கள் விடுதலையோடு தங்களை படிப்புகளை தொடர்ந்து செய்வோம். கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தர் கொண்டு வருவது பெரிய திட்டம் இல்லை. நிறைய அதில் கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய பேர் மருத்துவத்தில் இருப்பாங்க. இந்த துறையில் அவர்கள் செய்யக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு ஆவி, விரோதமாக எழும்புற பொல்லாத ஆவின் கிரைகளை சத்துரு வல்லமையை கட்டி நாம் செபிக்க போகிறோம். ரெண்டாவது, இந்த மருத்துவத்துறை சார்ந்த அனைத்து தேர்வுகள் நடத்துகிற அதிகாரிகள் மீது கர்த்தருடைய ஆளுகை வரணும். தன் சொந்த பிள்ளையை போல, தன் சொந்த ஜனங்களை போல் நடத்துகிற அந்த இருதயம் வேணும். பணத்துக்காக பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் அதிகாரிகள் தங்களுடைய காரியத்தை செய்வதற்கு வாலிபர்கள், அந்த வாலிப பிள்ளைகளை, மருத்துவத்தில் இருக்கிற பிள்ளைகளை சிறையாக்கும்படி கிரீசிற வல்லமையில் கட்டப்பட முடியாது. மாணவருடைய எதிர்காலத்துக்கு ஒப்பு கொடுத்து தேர்வில் உண்டான குழப்பங்கள் எல்லாம் மாறும்படியா அது மூலமாக நாட்டை வந்து சூறையாடுற பொல்லாத மனிதர்கள், நேரத்தை குலைக்கிற பொல்லாத மனிதர்கள் அவர் இயேசு நாமத்தில் முடக்கப்பட்டு போக முடியாது நம்ம செபிக்க போகிறோம். மூன்றாவது காரியம், நாட்களில் நீட், யூஜி, பிஜி மற்றும் இன்டர்ன்ஷிப்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் கடந்து வர முடியாது. ஒவ்வொரு வாலிபர்கள் கர்த்தர்கள் அர்ப்பணித்து ஒப்பு செபிக்க முடியாது நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த தேர்வில் வெற்றி பெற்று மேல் படிப்பு தொடர்பான எல்லா ஞானத்தை கர்த்தர் கொடுக்க, கிருபையை கர்த்தர் கொடுத்து அவங்க போகிற இடங்களில் விசாலமான வாசல் உண்டாகணும். அநேக கண்களுக்கு கிருபை கிடைக்கணும், அநேக தயவு கிடைக்கணும். கடந்த நாட்டில் நடந்த நீட் தேர்வு குளறுபடி நீ நாட்டில் வராதபடிக்கு கர்த்தர் தடை செய்து ஜெபிக்கணும். இந்த இன்டர்ன்ஷிப்காக, கவுன்சிலிங்காக காத்திருக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து, இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, இன்னும் ஒரு நாட்டில் அந்த பிள்ளைகள் கர்த்தர்களை சாட்சியாக இருக்க முடியாது. அதில் காணப்படுற எல்லா நீட்டில் காணப்படுற எல்லா தடைகள், இன்டர்ன்ஷிப்பில் காணப்படுற எல்லா தடைகள், கவுன்சிலில் காணப்படுற எல்லா தடைகள், யூஜி, பிஜியில், எஃப்எம்ஜியில் காணப்படும் எல்லா தடைகளை கர்த்தர் மாற்ற முடியாது ஒப்புவிட்டு செபிக்க போகிறோம். அவளுக்கு ஏற்ற நல்ல திறந்த வாசலை கர்த்தர் வைக்கவும், எந்த சூழலும் வாலிபர்கள் மன அழுத்தத்தினாலும் எந்த இடத்துலையும் சோறுனாலும் தங்கள் ஜீவனை எழுந்து போய்விடாதபடிக்கு கர்த்தர்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஜெபிக்க முடிய அர்ப்பணிக்க போகிறோம். நம்ம பிள்ளைகளுடைய எண்ணங்களை
நினைவுகளை கட்டுப்படுத்தும்படி போராடுற பொல்லாத ஆவிகள் கிரைகளை இயேசுவின் நாமத்தில் மடக்கடித்து இந்த பொல்லாத கட்டப்பட செபிக்க போகிறோம். தற்கொலை எண்ணங்கள் எந்த பொருளும் வரக்கூடாது. ஒருவேளை இந்த முறை உங்களுடைய இன்டர்ன்ஷிப் வரும்போது கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை அவர் கடந்து போக, இந்த முறை எக்ஸாம் எழுதுகிறோம் பாஸ் பண்ணலாம், அடுத்த முறை பாஸ் பண்ணிக்கிறோம். தற்கொலை தான் தீர்வு என்று எந்த பிள்ளைகளுக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. தற்கொலை எண்ணங்களை கொன்று பொல்லாத ஆவின் வல்லமையில் கட்டப்பட முடியாது. அவருடைய ரத்தத்தை சொந்தபடி எழுப்பி போராட சகல வல்லமையை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி செபிக்க போகிறோம். ஜெபிப்பது மாத்திரமா வேலை, காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நம்ம எல்லாம் எழும்புவோம், ஜெபிப்போம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் தேசத்தில் சூழ்நிலை மாற்றும் நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிற ஒரு மருத்துவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்களானால், மருத்துவரை சார்ந்திருக்க நீங்கள் எந்த ஒரு இல்லைனாலும் சரி, இதுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு காரியங்களை மாற்றுவார். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து ஜெபிப்போம். இந்த நாளில் கூட நம்ம நீட் தேர்வுகளை பற்றின அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம். இப்போ நம்ம அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிகன மகிமைக்கெல்லாம் பாத்திரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட தகப்பனே, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் ஆயத்தத்தில் கர்த்தர் நீங்கள் கூட இருங்க ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனை வருடங்களாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருப்பாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அவங்க ப்ரிப்பரேஷனில் கூட இருங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு அலாட் பண்ண சென்டர்ஸில் போக முடியாமல் போன தடவை எக்ஸாம்ஸில் அங்கே பார்த்தோமே தகப்பனே, எவ்வளோ பேரண்ட்ஸ் கேட்டுக்கு வெளியே நின்று அழுததை நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. அப்படி எந்த காரியங்களும் இந்த எக்ஸாம்ஸில் நடந்து விடவே கூடாது. ஆண்டவரே, எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்ச்சி பெறணும் ஏசப்பா. கர்த்தர் அவங்களுக்கு பரத்திலேருந்து விசேஷித்த ஞானத்தை தாங்க, விசேஷித்த கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, டாக்டர்ஸ் ஆகணும்னு எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்களே தகப்பனே. கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, எவ்வளோ குழப்பங்கள் நடந்து வருகிறத நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. எங்கள் தேசம் எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியலையே தகப்பனே. அப்பா, மனம் இறங்குங்க அப்பா. மருத்துவத்துறையில் இருக்கிற எங்கள் வாலிபர்கள் மேலே கர்த்தர் நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற யூஜி பிஜி எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய கரம் தங்கியிருப்பதாக. இந்த காரியத்துக்காக நம்ம மருத்துவரோடு கூட இணைந்து நம்ம செபிக்கலாம். We praise you and thank you for this prayer point. We come before you in the precious name of our Lord Jesus. We pray for all the students, Lord, those who are preparing for the UG NEET and PG NEET this year, oh Master. Thank you, Lord. Thank you for all your promises, Lord. ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உண்மை அறியாத பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா ஆண்டவரே, ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்குகிற கர்த்தர். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தடை இருக்கிறதோ ஆண்டவரே, ஃபேமிலியில் ஆண்டவரே, மென்டல் ஹெல்த்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி என் தேவன் நீரே சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஐ எம் த கேட்னு சொன்னீங்க, நானே வாசல் என்று சொன்னீங்க. இந்த பிள்ளைகளுக்கு வாசல்களை திறந்த ஆண்டவரே, எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவரே, சவுண்ட் மைண்டோட ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அப்பியர் ஆச்சு ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீ சொல்லுகிறது போல ஆண்டவரே, அவர்களை குறித்து பரலோகத்தில் என்ன சித்தம் இருக்கிறதோ பூலோகத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைம் எல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லா ஆண்டவரே, ஆங்ஸைட்டி, எல்லா டிப்ரெஷன், எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் எடுத்து போடும்படியாக உம்முடைய கரத்தில் விசேஷமாய் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய சாட்சியை எழுப்புங்க ஆண்டவரே. யூஜி பிஜி நீட்டில் நிறைய சாட்சியை எழுப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகளை மாற்றப்போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை, பிள்ளைகளை தடைகளை நீக்குகிறவர் முன்னாக செல்கிறார் என்பதை உணர்ந்த ஆண்டவரே நன்றாக படித்த ஆண்டவரே, முன்னேறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த உலகத்திலே நமக்கு சாட்சியாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமீன். கர்த்தர் எங்கள் பாரமுள்ள ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது கூட ஏசப்பா, நாங்கள் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற வாலிபர்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அதே போல் இன்டர்ன்ஷிப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளோ கனவுகளோட வெளிநாடுகளுக்கு போய் தங்கி படித்து திரும்பி இங்கே வந்து எவ்வளோ வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே, அதை நினைத்தா வாலிபர்களுக்கு எவ்வளோ ஒரு மனசோர்வு உண்டாகுதே தகப்பனே. தாங்கள் எப்பொழுது பணிக்கு வருவது, எப்பொழுது தங்களுக்கு விடை கிடைக்கும் என்று எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனே. அப்பா, கர்த்தர் அவர்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த ஒரு தவறான முடிவும் அவர்கள் எடுக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல் இன்டர்ன்ஷிப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகள், அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் தங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்குமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல் இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் ஏசப்பா எவ்வளோ கவலையாக இருப்பாங்க. தங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு எவ்வளோ கவலையாக இருப்பாங்க தகப்பனே. எவ்வளோ லட்சக்கணக்கில்
செலவு பண்ணி தங்கள் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில் மாற்றி எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த காரியத்துக்காக நம்ம மருத்துவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஏசப்பா, எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏசப்பா, அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணவும் ராஜாவே, இன்டர்ன்ஷிப்காக காத்திருக்க ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அப்பா, அவங்க தடைகளை அப்பா நீங்கள் விலகி போடுங்கப்பா, நீக்கி போடுங்கப்பா. ஏசப்பா, இதனால் பெற்றோர்களுக்கு ஏற்படும் அப்பா கவலைகள் அப்பா நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. உங்கள் வல்ல கரத்தினால ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் தாங்க ஏசப்பா. நீங்களே அவங்கள பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் எங்கள் பாரமுள்ள ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, முக்கியமாக இந்த நீட் தேர்வுகளை ஒழுங்கு செய்கிற எங்கள் அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, யாரெல்லாம் அந்த பொறுப்பில் இருக்காங்களோ கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, மாணவர்களுக்குள்ளாக குழப்பங்களை உண்டு பண்ணி தங்கள் சுய லாபத்திற்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்களே தகப்பனே, அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை கர்த்தர் நீங்கள் வெளியரங்கமாக்குங்கப்பா. ஆண்டவரே, அவர்களோட கிரியைகள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் தடை செய்யுங்க. ஆண்டவரே, ஆல்ரெடி எங்கள் வாலிபர்கள் எல்லாம் எவ்வளோ மனசோர்வுக்குள்ளாக இருக்கிறாங்களே, எப்பொழுது எக்ஸாம்ஸ் வரும், எப்பொழுது ரிசல்ட் வரும், எப்பொழுது தங்களுக்கு ஒரு பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அவளோட காத்திருக்கிறாங்களே தகப்பனே. இந்த நேரத்தில் யாரோ பண்ணுற தவறுனால எவ்வளோ ஒரு குளறுபடினால எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுகிறதே தகப்பனே எங்கள் தேசத்தில். கர்த்தர் இந்த காரியங்களை பார்ப்பீராக அப்பா. கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேலே மனம் இறங்குவீராக தகப்பனே. கர்த்தர் எங்கள் மாணவர்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்யுமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கிற மருத்துவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. விசேஷித்த விதமாகப்பா இந்த நீட் தேர்வை ஆர்கனைஸ் பண்ணுற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தாவே ஏசப்பா, அப்பா ஒரு சில பேர் செய்கிற தவறுகளினால் அப்பா எத்தனையோ மாணவிகளோட எதிர்காலம் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவாப்பா. தகப்பனே ஏசப்பா, அவர்கள் நீதியும் நியாயமாக அப்பா ஆளுகை செய்ய கர்த்தாவே அந்த அதிகாரத்தை அப்பா துஷ்பிரயோகம் பண்ணி விடாதபடி இருக்க என் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே ஏசப்பா, அப்பா இந்த மாணவர்களோட எதிர்காலம் அப்பா ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு எதிர்காலமாக இருக்கட்டும் அப்பா. கர்த்தாவே ஏசப்பா, அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுங்கப்பா. நீர் அப்பா கர்த்தாவே ஆளுகை செய்யுங்கப்பா. தகப்பனே ஏசப்பா, நீர் அப்பா கர்த்தாவே அவங்களுக்கு அப்பா எந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி அப்பா கர்த்தாவே நீர் ஞானத்தை கொடுங்கப்பா. தகப்பனே, அந்த அதிகாரத்தின் மூலமாக அப்பா அவர்கள் கர்த்தாவே ஏசப்பா ஞானத்தோடு செயல்பட அப்பா கர்த்தாவே ஏசப்பா தங்க சுய லாபத்திற்காக அப்பா சுய இச்சைகளுக்காக எந்த ஒரு இதையும் அப்பா அவங்க டிசிஷன் எடுத்து விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா. அப்பா அவர்களுடைய பொல்லாத அப்பா கிரியைகள் அப்பா சில பேர் செய்கின்ற அந்த பொல்லாத கிரியைகளை என் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீர் வெளியரங்கமாக்குங்கப்பா. தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே, இதன் மூலமாக அப்பா மாணவர்களுடைய எதிர்காலமே ஒன்றும் பாதித்து படவிடாதபடி இருக்க என் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீர் தடுத்து நிறுத்துங்கப்பா. அப்பா அதிகாரிகளை அப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. மாணவிகளின் எதிர்காலத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. தகப்பனே ஏசப்பா, இந்த நீட் தேர்வின் மூலமாக அப்பா அதிகாரிகள் எடுக்கிற டிசிஷன்ஸ் மூலமாக அப்பா கர்த்தாவே ஏசப்பா மாணவிகளின் எதிர்காலம் ஆசீர்வாதம் ஒன்றாக அமைய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் எங்கள் பாரமுள்ள ஜெபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் மாணவியர் மத்தியில் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வந்திருக்கிற பிசாசின் காரியங்கள் அப்பா, தவறான நினைவுகள், தவறான சிந்தைகளை கொண்டு வந்து அவர்களை தற்கொலைக்கு நேராக திருப்புகிற ஆண்டவரே அந்த காரியங்களை கர்த்தர் நீங்கள் மடங்கடித்து போடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கடைசி காலத்தில் மருத்துவத்துறையில் ஒரு தலைமுறை எழுப்பப்படணும் ஏசப்பா. கர்த்தர் நீங்கள் எவ்வளோ காரியங்களை பேசியிருக்கீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, அந்த தலைமுறை எழும்பக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற சகல சாத்தானின் தந்திரங்கள் கர்த்தர் நீங்கள் மடங்கடித்து போடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சாத்தான் அவர்களுக்கு எதிராக இருக்கிற எந்த முடிவுகளும் ஆண்டவரே வாய்க்காதே போகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, அவர்கள் ரத்தம் சிந்தாதபடிக்கு கர்த்தர் நீங்களே அவர்களை வேலையடித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற மருத்துவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம்.
அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற எங்கள் மருத்துவத்துறையில் அப்பா இந்த கடைசி நாட்களில் நீ செய்யவிருக்கிற அந்த சித்தங்களை நிறைவேற்ற முடியாதபடி அதற்கென்று நீங்கள் எழுப்ப இருக்கிற அந்த வாலிப தலைமுறைகளை தடை செய்யும்படியாய் ஆண்டவரே அப்பா பொல்லாத சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற தீமையான காரியங்களுக்கு எதிராக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக ஆண்டவரே நீங்கள் உருவாக்க இருக்கிற அந்த தலைமுறைகளை அவர்களுடைய சிந்தனைகளை குழப்பி ஆண்டவரே அவங்களுக்குள்ள குழப்பங்களையும் ஆண்டவரே ஆதங்கங்களையும் கொண்டு வந்து ஆண்டவரே அவர்கள் ரத்த சிந்தும்படியாய் தற்கொலைக்கு நேராக அவர்களை திருப்புகிற அந்த பொல்லாத சத்துருவனுடைய சகல தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் எழுப்புகிற ஆண்டவரே அப்பா இளைய தலைமுறைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த மருத்துவத்துறையை பாதுகாக்கவும் இதில் என் தேவன் வைத்திருக்கிற உன்னத நோக்கங்களை நிறைவேற்றவும் ஆண்டவரே நீங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு வாலிப தலைமுறைகளையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்ய நினைக்கிற எந்த ஒரு தந்திரங்களோ அது வாய்க்கவே கூடாது ஆண்டவரே. இதற்காக கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியினுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாகட்டும். ஆவியானவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய சிந்தனைகளை நீங்கள் காவல் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தில் அவர்களை நீங்கள் வழி நடத்துங்க. எந்த ஒரு டிப்ரெஷன்ஸோ ஆண்டவரே தற்கொலையான சிந்தனைகளோ அவர்களுக்குள்ள நுழையாதபடி என் தேவன் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே இந்த மருத்துவத்துறையில் நீங்கள் உருவாக்குகிற தலைமுறைகளை பாதுகாத்து என் தேவ சித்தம் நிறைவேற நீங்கள் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய பலத்த பாதுகாப்பின் கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் எங்கள் பாரமுள்ள ஜெபங்களை கேட்டதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரை மட்டுமாய் ஜெபிக்க வைத்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என்ன நேயர்களே, இன்று அநேக காரியங்களை குறித்து பார்த்து அதற்காக நாம ஜெபித்தோம். இந்த நிகழ்ச்சியை அநேக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இதற்காக நம்ம அதிகமா ஜெபித்தாதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.